ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான கம்பெனிலேருந்துலாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனிலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பாச்சல், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2006 எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனில் அப்ரூவல் பெற்றிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட நேக் கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிரேடு பெற்றிருக்காங்க. இந்த காலேஜில் NBA அக்ரெடிடேஷன் கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அடுத்து MAல பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். அடுத்து MBA MCA கோர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோர்ஸுகளும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், MBA MCA, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6/5க்கு 3.4 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டேட்டா சயின்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ். அடுத்து டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா HDFC செக்யூரிட்டிஸ், IBM, HDFC, CSS கார்ப், HCL, ஸ்ரீராம் சொனாட்டா, டேட்டா பேட்டர்ன்ஸ், விப்ரோ இன்ஃபோடெக். இந்த மாதிரியான கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கம்பெனிஸ்களும் டாப் கம்பெனிஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் உள்ள கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ், லைப்ரரி, லெபார்டரிஸ், பேங்கிங், ஹாஸ்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் கோர்ட், கேர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், டைனிங் ஹால்ஸ், கேன்டீன், வைஃபை கனெக்ஷன், ஆடிட்டோரியம். இந்த மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.